அந்த கூட்டுரோடு கிட்ட என்னதான் நடந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் நடமாட்டமா இருக்கு. அந்த பக்கம் போகாதீங்க, முனி நடமாட்டம் இருக்குன்னு சொன்னா எவன் கேட்குறான்? ஒரு 50 பேருக்கு உடம்பு ஃபுல்லா அடி, பேச்சு மூச்சு இல்லைன்னு சொல்றாங்க. முனியா? அட அதான் நானும் சொல்கிறேன், முனி இல்லாமல் இப்போ மனுஷனா? இந்த கடை தானா? ஆமாங்க. என்ன ஆத்தா, சாயங்காலம் வரலையா? என் மகன் சவாரி போயிட்டு வந்தவன் திடீர்னு ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் ஆகிருந்ததா, சரி பார்ப்போமே அப்படின்ட்டு. என்ன கிளம்புனையா? சரி வந்து சார். எப்பா உருட்டு விழுந்துக்கா, கிலோ போடு. எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம்டா. டேய் என்ன போடா. பட்டாசுலாம் வெடிக்குது. அண்ணா அவன் சரியாட்டா போட்டிருப்பான், எதுக்கு நிற்கிற? பர்ஃபெக்டா ஆரம்பத்தில் என்ன அட அதான் நானும் சொல்கிறேன், முனி இல்லாமல் இப்போ மனுஷனா? இந்த கடை தானா? ஆமாங்க. என்ன ஆத்தா, சாயங்காலம் வரலையா? என் மகன் சவாரி போயிட்டு வந்தவொடனே கிளம்புனையா? சரி வந்து சார். எப்பா உருட்டு விழுந்துக்கா, கிலோ போடு. 1/4 கிலோ கரெக்டாக போட்டிருக்கான் ஒரு நம்ம தலைவர். அண்ணா விவரம். அவன் சரியாட்டா போட்டிருப்பான், எதுக்கு நிற்கிற? கணக்கில் எழுதிக்கப்பா. தெரியலண்ணே, இன்னும் திரும்பியே தான் நிற்கிறான். சுற்றி வேற எவனா இருக்கானா? இல்லை வேற யாரும் இல்லைன்னு பார்த்துட்டேன். அவசரப்படாதடா, ஆள் போட்டோம். இது என்னன்னு தெரியுதா? நல்லா புரியுதுடா. ஆனால் அவன் என்ன சொன்னான்னு தெரியுது? காதுக்கு நெத்தி போட்டுக்கும் 2 இன்ச்சு தான் கேப்பண்ணா. அவனே என்ன அர்த்தம்? உயிர் பிச்சை போடுறானா? இன்னைக்கு அவன் உயிரை நான் எடுக்கிறேன். டேய் என்னடா? அண்ணே அவனை மாதிரி தானே? இல்லைண்ணே, பயந்துட்டான் உங்களுக்கு. சுத்தமாக மூஞ்ச காட்ட மாட்டான். டேய் சொம்ப, இப்ப தெரியுதா? அண்ணே அவனே தானே? அவனே தான்டா. டேய் வாடா, வாங்கடா. வாய்ஸில் ஒரு டெரர் தெரியுது. பட் இந்த மியூசிக்கை நான் கேட்டிருக்கேன். காதுக்கு நெத்தி போட்டுக்கோம். இல்லைண்ணா ரெட்டிச்சுதான் கேப்பேன். 52 ரூபா. வேற சோப்பு கேட்டல, ஊர்வசி 10 ரூபா. 62. வேற ஹாப்பி பர்த்டே சியான். அது என்ன பார்ட் 2 பார்ட் 1 அப்படி என்னன்ட்டு இதுக்கு முன்னாடி என்ன வந்ததுன்னு இப்போ தான் இன்டர்நெட்டில் கூகுள் பண்ணி பார்த்தேன். விஷ்ணு விஷால் நடித்த படம் ஏதோ ரிலீஸ் ஆகிருக்க போல் இருக்கு. எனக்கு ரிலீஸ் ஆனதும் தெரியாது, அது நான் பார்க்கவும் இல்லை. வீர தீர சூரன் பார்ட் 2
பார்ப்போம். டீசர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. படம் எப்படி இருக்குன்னு ரிலீஸ் ஆன உடனே பார்ப்போம்.